வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியா அடிச்சிருக்கக்கூடிய சிக்ஸர், அதாவது ஒரு டிப்ளமேட்டிக் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்க்க போகிறோம். சம்பவத்தை இந்தியா நடத்தினது நேபாளில் 2018-20 காலங்களில் அவங்களுடைய முன்னாள் பிரதமர் ஓலி அவர்கள் இருந்தபோது ஒரு டிப்பிக்கல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்தியாவை எதிர்க்கிறது, இந்திய வரைபடத்தை மாற்றி அவங்க கரன்சியை பிரிண்ட் பண்ணுதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிரான பல நடவடிக்கைகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்புலமாக இருந்தது சைனா. நேபாள் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கான நெய்பர். ஸோ இந்த இடத்துல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மிக மிக அதிகமாக இருந்துச்சு. சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் ஒரு சர்வதேச விமான நிலையம் கட்டினாங்க. இப்போ அந்த விமான நிலையத்துக்கு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமானங்கள் எதுவுமே வர்றது கிடையாது. எப்படி இலங்கையில் பண்ணாங்களோ அதே மாதிரியான பெரிய பெரிய ஹைடல் பவர் ப்ராஜெக்டு, ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ன்னு சொல்லி நேபாளோடைய ஆக்சுவல் எக்கனாமிக்கு பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்தாங்க. அதன் மூலிமா நேபாள் கடனாளி ஆச்சு. பிறகு அவங்களுடைய கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தையும் அவங்க கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க, அன்னைக்கு அவங்க இருந்த தூதரை வச்சு. இப்போது இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 சத்தமே இல்லாமல் ஒரு சின்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க இந்தியா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிராஸ் பார்டர். இப்போது வேறு நாடுகள்லேருந்து இந்தியா மின்சாரம் வாங்கிறது விற்கிறது அப்படின்றது இதுக்கு முன்னாடி துறை ரீதியாக நிறையா பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் இருந்துச்சு. இதை டைல்யூட் பண்ணி 2018 இதை கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் எங்கேருந்து வருதுன்னா, எந்த விதமான டிப்ளமேட்டிக் கன்ஃபரன்டேஷன் கிடையாது. நேபாளோடையோ சரி, சைனாவோடையோ சரி, மிலிட்ரி ஆக்ஷன் எதுவுமே இல்லை. கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் முதலீடுகள் செய்யலை நேபாளில். இந்த சட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் கைட்லைன்ஸ் அப்படின்ற இந்த சட்டம் வந்து கிளியராக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் பவர் ஃப்ரம் சைனீஸ் ஃபர்ம்ஸ், அதாவது எந்த நாட்டிலேருந்து நம்ம மின்சாரம் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ்கிட்ட நம்ம இந்த மின்சாரம் கொடுக்குறோம், அண்டை நாடுகளான பூட்டான் கிட்ட நம்ம மின்சாரம் கொடுக்குறோம் வாங்குகிறோம். நேபாள் எங்கே இருக்குது? இமயமலையில் இந்த நதிகளுடைய பல நதிகளுடைய அப்ஸ்ட்ரீமில் நேபாள் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு அவங்க மின்சாரம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஜென்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராஜெக்ட்ஸை ஃபுல்லாக பண்ணியிருக்கிறது வந்து சைனா. ஸோ இந்த சட்டம் என்ன திருத்தம் கொண்டு வந்துச்சுன்னா, சைனாவோடைய ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து எந்த நாட்டுக்கிட்ட இருந்தும் மின்சாரம் வாங்குறதோ விற்கிறதோ கூடாது அப்படின்றது. ஸோ இது வந்து சைனீஸ் ஃபண்டிங், சைனீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் சைனாவோடைய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். இது வேற ஒரு நாடு நேபாள் அவங்களாவே பண்ணியிருந்தாலும், பட் சைனாவோடைய ஹெல்ப் இருந்ததுன்னா இந்த இடத்துல அந்த மின்சாரத்தை வாங்கக்கூடாது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ நேபாளோடைய மின்சாரம் எடுத்திங்க அப்படின்னா 42,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 83,000 மெகாவாட் இருக்குது. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலிமா அவங்களால மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்றது இருக்கிறதுலே க்ளீன் எனர்ஜி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கும் சைனாக்கும் வந்து ஹை டென்ஷன் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் கிடையாது. நேபாளிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்த ஹை டென்ஷன் லைன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இந்தியா தான் ஒரே ஒரு கஸ்டமர். நேபாளுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்கிறது வேறு, அதுக்கு சைனாட்டேருந்து அவங்க கடன் வாங்குறாங்க, சீன நிறுவனம் வந்து கட்டுறாங்க. பட் அது விற்றா தான் உங்களுக்கு வந்து காசு வரும். ஸோ அதை வந்து 2018 வரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். பிறகு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வர பிறகு நம்ம மின்சாரம் வாங்குறது நிறுத்துகிறோம். நேபாள் 2016 பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த சைனாவுடைய இந்த படுத்தக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய திட்டத்தில் சைன் பண்ணுறாங்க. இப்போது 2026 வரைக்கும் நேபாளில் ஒரு பிஆர்ஐ ப்ராஜெக்ட் கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, எக்ஸப்ட் அந்த விமான நிலையத்தை தவிர. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய நிறுவனங்கள் எஸ்ஜேவிஎன், ஜிஎம்ஆர், ஐஆர்இடிஏ போன்ற நிறுவனங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸை அங்கே சைன் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அப்பர் கமலி அப்படின்ற ஏரியாவில் 900 மெகாவாட் மின்சாரம், லோயர் அருண் அப்படின்ற இந்த நதி பகுதியில் 679 மெகாவாட் அப்படின்றது இந்தியா போய் அங்கே வந்து டேம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து கட்டுறாங்க, ஹைடல் பவர் ப்ராஜெக்டை கட்டுறாங்க. அதன் பிறகு ஜனவரி 2022 10,000 மெகாவாட் எக்ஸ்போர்ட்டுக்கான ஒப்பந்தத்தை 25 வருடம் லாங் டேர்ம் ஒப்பந்தத்தை இந்தியா நேபாள் அரசாங்கத்தோடு கையெழுத்து போடுறாங்க. அதன் பிறகு 2023-24
நேபாளோட ரூபாய் மதிப்புப்படி $17 பில்லியன் அளவுக்கான மின்சார ஏற்றுமதியை அவங்க இந்தியாவுக்கு செய்கிறாங்க. இந்த மின்சாரம் அப்படின்றது குறிப்பாக பார்த்திங்கன்னா பீகார், யூபி, ஈஸ்டர்ன் யூபி போன்ற இடங்களில் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நேபாள் இந்தியா ஒரு லுக்கரேட்டிவ் கஸ்டமராக 17 பில்லியன் நேபாள் ரூபாய் ஒரே ஒரு கஸ்டமர்கிட்டருந்து எந்த விதமான வேலையும் பண்ணாமல் வருது. யார்கிட்டருந்து பார்த்திங்கன்னா இந்தியா. அதன் பிறகு தான் 18 டிசம்பர் 2018 இந்த புது கைட்லைன்ஸை கொண்டு வராங்க. இதில் இந்த கைட்லைனோடைய பேரா 4.6 பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன்வால்வ்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மாநில அரசு, அதாவது இப்போ பீகார் மாநில அரசு மின்சாரம் அவங்களுக்கு வந்து சீப்பாக அங்கே கிடைக்கிது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மத்திய அரசு ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க. வெளிநாட்டு உறவு, வெளிநாடுகளுடைய உறவை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் மத்திய அரசை கேட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்தியாவுடைய டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ப்ரொசீஜர் உள்ளே வருது. இது கல்வானுக்கு பிறகு சீனாவுடைய நேரடி மற்றும் மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரக்கூடியதை இந்த அத்தாரிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை அந்த ஜாயிண்ட் வெஞ்சரோ உள்ளே வர முடியும். இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் சைனாட்ட கிடையாது. ஸோ சைனாவுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக இன்எலிஜிபிள் ஆகுது. இது ஏன் ஒரு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் வெப்பன் அப்படின்னு சொன்னால், இதை பற்றி பெரிய லெவலில் அவங்க சொல்லலை. இதில் டிசம்பர் 2023 ஜாக்மா அவர்களுடைய ஃபண்டிங்கில் ஒர்க் ஆகக்கூடிய சீன ஆதரவு பத்திரிகையான SCMP, சவுத் சைனா மார்னிங் போஸ்ட், ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வைக்கிறாங்க. இட் இஸ் நோ சீக்ரெட் தட் இந்தியாஸ் கைட்லைன்ஸ் ஆன் கிராஸ் பார்டர் ட்ரேட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எய்ம் டு டிஸ்கரேஜ் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் த BBIN செக்டர் அப்படின்றது தான். ஸோ நேபாளில் எந்த சீன ஆதரவு அரசாங்கம் வந்தாலும் சீனாவோடைய முதலீடுகளை கொண்டோ சீனாவோட உதவியை கொண்டோ இந்த பவர் பிளான்ஸ் அமைச்சாங்க அப்படின்னா இந்தியாவுடைய எந்த மாநிலமும் இந்திய அரசாங்கமும் அந்த மின்சாரத்தை வாங்காது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய த்ரெட்டு. இதன் பிறகு இப்போ நேபாளுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் வருது. ஏன்னா 2020 கோவிடு, டூரிஸ்ட் இன்கம் அடி வாங்கிச்சு. நேபாளிகள் லட்சக்கணக்கான பேர் வெளிநாடுகளில் குறிப்பாக வளைகுடாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்ப வராங்க வேலை வாய்ப்பு இல்லாமல். ஸோ நேபாள் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை வந்து சந்திக்குது. இதில் நேபாளோடைய ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட் தமகோஷி அப்படின்ற இடம், இந்த இடத்துல 456 மெகாவாட் அப்படின்றது ஜூலை 2021 ஆப்ரேஷனல் ஆச்சு. இது முழுவதும் சீனாவோட உதவியால் சீனாவுடைய பணத்தில் கட்டப்பட்டது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 456 மெகாவாட் மின்சாரத்தில் ஒரு யூனிட்டை கூட இந்தியா இது வரைக்கும் வாங்கலை. ஏன்னா அங்கே சைனீஸ் கான்ட்ராக்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து கொடுத்தது. அதன் பிறகு தான் இவங்க 2023 ஜூனில் வலிக்க வராங்க. இந்தியாவோட 25 வருஷம் கான்ட்ராக்டை போடுறாங்க. அதன்படி 10,000 மெகாவாட் அளவுக்கான மின்சாரத்தை நேபாள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யும். ஆனால் அதில் வந்து சீன முதலீடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போது நேபாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு லேண்ட்லாக்டு ஏரியா. ஸோ இங்கே பொருட்கள் உள்ளே போகணும் வெளியில் வரணும் அப்படின்னா இந்தியாவை மையப்படுத்தி தான் போயாகணும். நேபாளில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 நதிகள். உலகத்திலேயே வாட்டர் சர்ப்ளஸ் எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா நேபாள் தான். இதில் 42,000 மெகாவாட் அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 83,000 வரைக்கும் போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க கெப்பாசிட்டி அப்படின்றது வெறும் 3,000 மெகாவாட் தான் இருக்குது. அதில் கணிசமான மின்சாரத்தை இந்தியா தான் வாங்கிட்டு இருக்காங்க. நேபாளில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியான நாடு, மலைப்பகுதிகள். ஸோ ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன் நீங்கள் பெரிய அளவுக்கு நேபாளில் பண்ண முடியாது. இப்போ நேபாளோடைய எலக்ட்ரிசிட்டி செக்டரில் வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $659 மில்லியன், ரஃபாக ஒரு 7,000 கோடி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 7,000 கோடியில் 3,500 கோடி இந்தியாவோடது. வெறும் 1/3, கிட்டத்தட்ட ஒரு 1,700-1,800 கோடி மட்டும்தான் சைனாது. ஏன்னா சைனாக்கிட்டேருந்து அவங்க வாங்கி பண்ணாங்கன்னா அந்த மின்சாரத்தை சைனாவுக்கு அனுப்ப முடியாது, இந்தியாவுக்கு தான் கொடுத்தாகணும். இந்தியா இப்போ மறுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹிமாலயாஸை கடந்து சைனா என்ன தான் ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு ஃபாரின் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய திங்க் டேங்கோடைய ரிப்போர்ட் டிசம்பர் 2023 வந்துச்சு. சைனா இஸ் எட் டு இம்போர்ட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் நேபாள் டியூ டு இட்ஸ் டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் டிரான்ஸ்மிஷன் லைன் அக்ராஸ் த ஹிமாலயன் பார்டர். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறாங்க. ஹை டென்ஷன் லைன்ஸை
சைனாவிலேருந்து நேபாள் கொண்டு வந்து நேபாளிலேருந்து மின்சாரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சீட் ஆகலை. ஏன்னா இமயமலையை நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் போய் கொண்டு போய் கேபிள் போடுறதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ 0 ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்றது தான் இருக்குது. நேபாள் சைனாவுடைய அந்த எல்லை பகுதிகளில் லோ டென்ஷன் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கொடுக்குறாங்க, பட் ஹை டென்ஷன் அப்படின்றது இல்லை. அதன் பிறகு 2023 இவங்க மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணுறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 220 கிலோவாட் லைனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து நேபாள் என்ன சொன்னாங்கன்னா, 2025 இது எப்படி ஆரம்பிக்க போகுது, யார் இதுக்கு வந்து ஃபண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னாங்க. இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 132 கிலோவாட்டில் ஆரம்பித்து 400 கிலோவாட் வரைக்குமான கிராஸ் பார்டர் டிரான்சிஷன் லைன் அப்படின்றது கிட்டத்தட்ட 15க்கு மேலே இருக்குது. ஸோ நமக்கு இப்போ இன்னொரு 400 கேவி 4 கிரிட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நேபாளோட என்டையர் பவர் அப்படின்றது பை டிஃபால்ட் ஜாகிரபிக்கலாக இந்தியாவுக்கு தான் வந்தாகணும் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நேபாளுக்கு உள்ளே போகக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதாலும் இம்போர்ட் பண்ணுறதாலும் சரி, வெளிநாடுகள்லேருந்து, அது மும்பை வழியாக நம்மளோட கோல்டன் குவார்டர் ரூட்டர் எடுத்து பீகார் போயிட்டு பீகார்லேருந்து நேபாளுக்கு சாலை மார்க்கமாக தான் போய் ஆகணும். எது உள்ளே போனாலும் அங்கே தான் போய் ஆகணும், எது வெளியில் வந்தாலும் வந்த வழியாக தான் வெளியில் வந்தாகணும். அதே மாதிரி நேபாளுக்கு பெட்ரோல் டீசல் கொடுக்கறதும் இந்தியா தான். அங்கே ரிஃபைனரியோ இதுவோ எதுவுமே கிடையாது, அந்த இடத்துல வைக்கவும் முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கிளியர் கட்டாக ஒரு இடத்துல லாக் ஆகுறாங்க. இப்போ காட்மண்டுவோடைய ஒரு பத்திரிகை மார்ச் இந்த வருடம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாஸ் 2018 கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி கைட்லைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட் ஃப்ரம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபினான்ஸ் பை தேர்ட் கண்ட்ரி இன்வெஸ்டர்ஸ், எஃபெக்டிவ்லி பேனிங் சைனீஸ் ஃபினான்ஸ் பவர் ஃப்ரம் த இந்தியன் மார்க்கெட். This creates a bind. Nepal needs Chinese capital to build projects, but these projects cannot export to the only buyer within reach. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கையை முறுக்குது, இந்தியா ரொம்ப ஸ்மார்ட்டாக இதை பண்ணிட்டாங்க, நமக்கு சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை, பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை நாம் வந்து கொடுக்க முடியாதுன்ட்டு. ஸோ ஒரு மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட 5000 நதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நதியோட ஃப்ளோவில் எடுக்கக்கூடிய மின்சாரம் தான். இப்போ அந்த மின்சாரத்தை நீங்கள் இந்தியா கிட்ட விற்க முடியாத ஒரு சூழ்நிலையை இந்தியா உருவாக்குச்சு. இப்போது இந்த பிஆர்ஐ பொட்டன்ஷியல் இவங்க 2017 இவங்க சைன் பண்ணாலும் 7.5 வருடத்தில் கழித்து இந்த ஏர்போர்ட்டை தவிர ஒரு இது கூட வரலை. அதே மாதிரி நேபாள் வந்து இலங்கையை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டு, அவங்க வந்து லோன் வாங்குறது கிடையாது, எங்களுக்கு கிராண்ட் நிதி கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டாகவே அவங்க பயப்படுறாங்க. சீனாவும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ரிட்டர்ன் வர்றது எதுவும் போகிறது கிடையாது, மின்சாரத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ அந்த சீன நிறுவனமே ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணாலும் அவங்க ஒரு இந்திய நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் போட்டு தான் அந்த மின்சாரத்தை இந்தியா கிட்ட ஏற்பாடு பண்ண முடியும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோக் பாயிண்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ க்ரீன் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திங்க் டேங்க் வந்து ஜனவரி ஒரு ஆய்வு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் சைனாவோடைய பிஆர்ஐ என்கேஜ்மெண்ட் நேபாளில் கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. புது ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லேயுமே இதை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் சேத்தி அப்படின்ற ஒரு பவர் ப்ராஜெக்ட்டு 750 மெகாவாட். இதை முதல்ல வந்து சைனாவுக்கு கொடுத்தாங்க. பிறகு சைனா கம்ப்ளீட் பண்ணாமல் இப்போ ஒரு இந்திய நிறுவனம் இதை எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகு புத்கந்தகி அப்படின்னு சொல்லக்கூடிய 1200 மெகாவாட் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மின் நிலையம், இதை சைனீஸ் நிறுவனமான ஜெசோபா வந்து கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த கான்ட்ராக்டை வந்து இவங்க கேன்சல் பண்ணுறாங்க, ஏன்னா இந்தியா வாங்க மறுத்ததுனால. அப்பர் தமோகோஷியில் 456 மெகாவாட்டு, இது ஜூலை 2021 ஆப்ரேஷனில் இருக்குது. இந்த மின்சாரத்தை இந்தியா வாங்க மறுத்ததுனால இப்போ அது யாருக்குமே பயன் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். 1 கேபிட்டல் முதலீடு, 2வது கான்ட்ராக்ட், 3வது கனெக்டிவிட்டி. இப்போ இந்த 25 வருடம் பவர் ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மெகாவாட் 10,000 மெகாவாட்டுக்கு உண்டான ஒப்பந்தத்தை நம்ம போட்டிருக்கோம். 1000 மெகாவாட்டை ஏற்கனவே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்ககிட்டருந்து. ஸோ அதில் வந்து 17 பில்லியன் நேபாள் ரூபாய் வந்து ருப்பி வந்து அவங்களுக்கு வந்து வருமானமாக வருது. ஸோ இந்தியாவுடைய கம்பெனிஸ் இப்போ எந்தெந்த ப்ராஜெக்டில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் 3 900 மெகாவாட், லோயர் அருண் 4, அப்பர் கமலி, பஞ்சேஸ்வர், வெஸ்ட் சேத்தி, ஃபுகோட் கமலி, சேத்தி ரிவர்.
இது எல்லாம் கலெக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு 6000 மெகாவாட்டுக்கு அதிகமாக போகுது அப்படின்றத பார்க்குறோம். இதில் ரொம்ப ஒரு ஸ்டார் ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலி ரிவரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய 900 மெகாவாட். இந்த கான்ட்ராக்ட் ஒரு முழுவதும் சீன நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. 2006 இதை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2006 இது நேபாளோட தப்பு கிடையாது, நம்மளோட தப்பு. ஜிஎம்ஆர் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. ஜிஎம்ஆர் நிறுவனம் 18 வருடம் இதை சரியாக பண்ண முடியாததுனால அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன நிறுவனத்துக்கு போச்சு. பிறகு ஜனவரி 2025 ஜிஎம்ஆர், எஸ்ஜேவிஎன், ஐஆர்இடிஏ மற்றும் நேபாளோடைய எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சராக போட்டு இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை லைவ் கொண்டு வந்துட்டாங்க. ஜிஎம்ஆர் 34%, எஸ்ஜேவிஎன் 34%, ஐஆர்இடிஏ 5% மற்றும் நேபாள அரசாங்கத்துக்கு 27% அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இது. கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி 15,000 கோடி இதுக்கான செலவு இருக்குது. 2031 இது வந்து கமிஷன் ஆகும். கமிஷன் ஆன பிறகு இந்த மின்சாரத்தை முழுவதும் இந்தியா ஒரு நார்மலைஸ்ட் ரேட்டுக்கு வாங்கும். ஸோ நம்மளுக்கு க்ளீனான எனர்ஜி கிடைக்குது, 100% செக்யூர்டு எனர்ஜி அப்படின்றது கிடைக்குது. மூணாவது, நமக்கு பெரிய அளவில் நம்மளோட என்விரான்மெண்ட்டும் எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. இது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னால நேபாள்லேயுமே பெரிய அளவுக்கு என்விரான்மெண்டல் ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஷேக் ஹசீனா அவர்கள் பங்களாதேஷ் பிரதமராக இருக்கும் பொழுது 3 நாடுகளுக்கு உண்டான ஒரு கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. நேபாள், இந்தியா, பங்களாதேஷ். இதில் நேபாள் 40 மெகாவாட் மின்சாரத்தை பங்களாதேஷுக்கு கொடுத்தாங்க. பட் நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் நேரடி கனெக்டிவிட்டி இல்லாதனால நம்மளுடைய கிரிட்டில் உள்ளே வந்து அதற்கு பிறகு பங்களாதேஷுக்கு அதை வந்து கொடுத்தோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிரான்சிட் நேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. இந்த டிரான்சிட் நேஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறவங்க விற்கிறவங்க 2 பேருமே நாளைக்கு இந்தியாட்ட முறைச்சிக்கிட்டா கூட இந்தியாவுடைய கிரிட் இல்லாமல் இந்த மின்சாரத்தை பங்களாதேஷுக்கு நேபாள் அனுப்ப முடியாது, பங்களாதேஷும் அதை கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளோடைய வெளியுறவுத்துறை அமைச்சங்க சொல்லும்போது இது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எங்களை வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்க வச்சிட்டிங்க, அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு முதலீடுகள்லாம் கொடுக்கல, அந்த நிறுவனம் எல்லாத்தையும் கட்டி முடித்த பிறகு இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி பாலிசியை மாற்றி எங்களை வந்து நெருக்கிறீங்க அப்படின்றாங்க. இதுதான் டிப்ளமேட்டிக் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இது மாதிரியான சிறு நாடுகள் இந்தியாவோடைய பகைக்கணும் அப்படின்னு அந்த லோக்கல் அரசியலுக்காக அதிகாரத்துக்காக இவங்க பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இவங்களோட டிபெண்டன்சி என்னன்றதும் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.